இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 ஊர்களை அவர் வஞ்சிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் இந்த 2 ஊர்களை மற்ற 2 ஊர்களோடு ஒப்புமைப்படுத்துகிறார். இது எந்த 2 ஊர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, கொரோசின் நகரையும் பெத்சாய்தா நகரையும் அவர் திட்டுகிறார். ஏன் அவர் கோபப்படுகிறார்? ஏனென்றால் அவ்வளவு வல்ல செயல்கள் அந்த மக்களோடு மக்களாக ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் அவளோடு இருந்து போதித்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் அதையெல்லாம் பார்க்கிறார்கள். இருந்தும் அவர்கள் மனம் மாற அவர்கள் விரும்பவில்லை. ஒரு துளி கூட மாறாமல் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் கோபப்படுகிறார். அப்பொழுது தீர் சீதோன் என்கின்ற நகரங்கள் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவ்வளவு தீமை நிறைந்த ஒரு நகரங்களாக இருந்தது. ஏனென்றால் வாணிப கூடங்களாக இருந்ததினால் தீமைகள் பல மக்கள் அங்கு வந்து சேர்ந்து அங்கு பல தீமைகள் மலிந்தோடின. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பொழுது இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தகைய வல்ல செயல்கள் நான் அங்கு செய்திருந்தால் இன்னாரும் அவர்கள் மாறி இருப்பார்கள். சாக்கு உடை அணிந்து அவர்கள் தவத்தில் ஈடுபட்டு மாறி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மாறாமல் இருக்கிறீர்கள். எனவே இன்றைய நாளில் மிக அற்புதமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது என்பதை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய செயல்பாடுகளை ஆண்டவர் பார்க்கிறார். இன்று அந்த பின் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது கப்பர்நாவுமை சொல்லுகிறார். கப்பர்நாவும் என்பது ஒரு வாணிப தலம். கப்பல்கள் எல்லாம் வருகிறது, பிற நாடுகளிலிருந்து வருகிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் மிகவும் தீமைகள் மலிந்தோடின. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இப்படி வாணிபம் செய்வதனால் நம்முடைய நகரம் இன்னும் வளர்ந்து போகும். எல்லா நாடுகளும் வந்து போகும் பொழுது நம்முடைய வாணிகம் வளரும். எனவே நம்முடைய செயல் திட்டங்கள் வளரும், நம்முடைய இடங்கள் வளரும் என்றெல்லாம் நினைத்தார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வானலாவ வளர்வாய் என்று நினைத்தாயோ, நீ பாதாளத்திற்கு போவாய். ஏனென்றால் அந்த பாதாளத்துக்கு போவாய் என்பது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. நேரங்களில் நாம் நினைப்போம், தீமைகள் செய்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது நாம் நிறைய பேர் சொல்லணும், ஃபாதர் அவன் தீமை. ஆனால் ஆண்டவர் இன்று கண்டுக்கிறார். உன்னுடைய தீமையான விஷயங்களை, தீமையான செயல்பாடுகளை ஆண்டவர் பார்க்கிறார். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை தெரிந்திருக்கிறோம். மற்ற மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அவ்வளவு அற்புத காரியங்களை செய்திருக்கிறார். அவரை பற்றி தெரிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் புரிந்திருக்கிறோம். ஏன் நம்மால் நன்மைகளை விதைக்க முடியாமல் இருக்கிறது? ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், நான் எவ்வளவு அற்புத காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டோ அல்லது அந்த அதிசயங்களை பார்த்தோ மனம் மாறாமல் இருப்பது நிச்சயமாக ஆபத்தானது. நீங்கள் வாழ்வில் வளர்வது போல தெரியும், கப்பர்நாகும் வளர்வது போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, பாதாளத்திற்கு தள்ளப்படும். நம்முடைய வாழ்வு சின்ன பின்னமாக ஆவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மனநிலை, நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். மிக அற்புதமாக ஒரு சொல்லுகிறார், நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால், நம்முடைய தொழில் முன்னேற வேண்டும் என்றால் தன்னலம் பாராது பிறர் நலத்தோடு, பிறர் வளர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுவதால் மட்டுமே நல்ல வாழ்வை அவர்கள் அடைய முடியும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு. இல்லை என்றால் நம்முடைய மனசாட்சி சொல்லி கொண்டே இருக்கும், நீ செய்வது தவறு, நீ எவ்வளவு நன்மைகள் பார்த்தும் நீ தவறான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாய், தீமையை விதைத்து கொண்டிருக்கிறாய், உன்னால் பலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய மனச்சான்று சொல்லி கொண்டே இருக்கும். அதான் அந்த நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு தீமைகள் இருந்த பொழுதும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தும் அவர்களால் மனம் மாற முடியவில்லை. ஆனால் கோபப்படுகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இந்த நல்ல செயல்கள் வேறு யாராவது இடம் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வு வளமாக இருக்கும். எனவே நாமும் நினைத்து பார்ப்போம், ஆண்டவர் பல விதங்களில் பல நேரங்களில் நமக்கு பல அற்புதங்களை செய்கிறார். இன்னும் நமக்கு இது செய்யவில்லையே அது செய்யவில்லையே என்று யோசித்து நாம் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா அற்புத நினைத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் தொடர்ந்து ஆண்டவரில் வளர்வோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.